வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். முத்து மனோஜ்ட்டு சொல்கிறாரு, அப்போ நம்ம எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து ஹனிமூன் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்குமே டிக்கெட் புக் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு. விஜயா சொல்கிறாங்க, குடும்பத்தோட நம்ம என்ன பொருட்காட்சியாக போக போகிறோம், அவங்க அந்தமான் போகிறேன்னு சொல்கிறாங்க, அங்கே என்னடா குடும்பத்தோட போகணுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. முத்து சொல்கிறாரு, எங்கள் அப்பா பணத்தை எடுத்து அவன் மட்டும் ஜாலியாக அந்தமான் போவானா, எனக்கும் அந்தமானை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைனா அவனும் போகக்கூடாது, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு முத்து. ரோகிணி சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்காக டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜுக்கு இன்னும் 2 நாளையில் சேலரி கிரெடிட் ஆயிரும், அதுக்கப்புறம் அந்த பணத்தை நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே விஜயா என்ன பண்ணுறது அப்படின்னு முழிக்கிறாங்க. ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, எதுக்குமா இந்த பையன்ட்டெல்லாம் பேச்சு வாங்கிட்டு இருக்கணும், பேசாமல் மனோஜ் நீ போய் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டு அந்த பணத்தை விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சம்பளம் வந்ததுக்கப்புறம் இந்த டிவிலெலாம் காமிக்கிறாங்களே சுற்றி தண்ணியாக இருக்குமே, அந்த வெனிலாக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ரோகிணி சொல்கிறாங்க, அது வெனிஸ் ஆண்டி இட்டாலியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி தண்ணிலாம் இருக்குமே அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா பணத்தை எடுத்துகிட்டு அவன் அந்தமான் வெனிஸ்ன்னு சுற்றிட்டு இருப்பானா, அப்பா பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ரோகிணி மனோஜ்ட்ட சொல்கிறாங்க, ஆன்டி சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் நீங்கள் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பணத்தை கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரோகிணி. ஒரு விஷயத்தில் அந்த பொண்ணை நம்ம பாராட்டணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இவனை விட அந்த பொண்ணுக்கு ரோஷம் அதிகமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நாம் தப்பு பண்ணிட்டோம், 27 லட்ச ரூபாய் கொடுங்கன்னு நம்ம இவங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருக்க கூடாது, அந்த பொண்ணுகிட்ட வாங்கியிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஏன்டா அதையே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. முத்து சொல்கிறாரு, ஒரு விஷயம்ப்பா, இனிமேல் இந்த வீட்டில் சண்டையே நடக்கக்கூடாது, அப்படியே சண்டை நடந்தால் முன்னாடியே என்கிட்ட சொல்லிடுங்க, நான் வெளியூருக்கு சவாரி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இவன் வெளியூர் சவாரி போகிறதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை. அடுத்ததா மனோஜ் விஜயாட்ட சொல்கிறாங்க, அந்த டிக்கெட்டை விற்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருடா, நான் வேற வட்டிக்காரவங்களுக்கு வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டி கட்டலைன்னா அவங்களாம் வீட்டுக்கே வந்து நின்றுவாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கே வீட்டில் இவ்வளோ பெரிய பிரளயம் நடந்துருச்சு, 17 லட்ச ரூபாய் நான் கடன் வாங்கினேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை வீட்டை விட்டே வெளியில் துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன்னா மாத கடைசியில் சம்பள பணம் வேற கேட்பாளேம்மா ரோகிணி, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். எனக்கு வேலை இல்லைன்ற உண்மை சொல்லிடவாமா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். இப்போ நீ போய் சொன்னேன்னா பணத்தை எடுத்தது நீ தானே ரோகிணி தெரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதுக்கப்புறம் நம்ம மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ரொம்ப நாளைக்கெல்லாம் ரோகிணிகிட்ட உண்மையை மறைக்க முடியாது, சீக்கிரமாக நீ ஒரு வேலையை தேடிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஸ்ருதி ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்கே வந்திருக்கிற ஒரு பேர் மாற்றி மாற்றி ஐஸ்கிரீம் ஓட்டிகிட்ருக்குறாங்க. இவங்களை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு ரவி. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அவங்க எங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான், அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, லிவிங் டுகெதராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ரவி. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு பொருள் ஓன் ஆயிடுச்சு அப்படின்னா அது மேலே இருக்கிற அஃபெக்ஷன் குறைஞ்சிரும்ல, அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இதுவே லிவிங் டுகெதராக இருந்தால் ஒரு பவுண்ட்ரி இருக்கும், நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு லிவிங்காக இருக்கிறது ஓகே தானா அப்படின்னு கேட்குறாரு ரவி. நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினேனே தவிர எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் கிடையாது, உனக்கு இருந்தாலும் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. நான் சும்மா தான் கேட்டேன், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. அடுத்ததா முத்து வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. மனோஜ் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிடுறாரு. எல்லாரும் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் இந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டேன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்பாவோட பணத்தை திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். எப்படின்னா உனக்கு இவ்வளோ ரோசம் வந்துச்சு, எல்லாரும் ஒரு தடவை ஜோராக கை தட்டுங்க, மனோஜ் 27 லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மனோஜ் சொல்கிறாரு, நான் எப்போ அந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன், அம்மாட்ட இருந்து எடுத்தேன்ல 1 லட்ச ரூபாய், அதை தான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. டிக்கெட் கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். எதுக்குப்பா, அவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, ரோகிணி வேற போகணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அவன் பொண்டாட்டி ஆசைப்பட்டான், அவன் பணத்தில் கூட்டிகிட்டு போகணும்ப்பா, உங்கள் பணத்தில் கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு கேட்குறாரு முத்து. ரொம்ப ஓவராக பேசாதீங்க, அதான் பணத்தை கொடுத்தாச்சுல, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. மீனா சொல்கிறாங்க, எல்லாம் எப்படிங்க முடிஞ்சு போச்சு, இந்த பணத்துக்காக தானே என்னோட தம்பியை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துனீங்க, என்னோட மொத்த குடும்பமும் அவமானப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட இந்த பணத்தை வாங்கினதா அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, அதுதான் தெரியாமல் நடந்துச்சுன்னு மன்னிப்பு கேட்டாச்சுல, இன்னும் எதுக்கு சோகப்பட்டு பாடிட்டு இருக்கிற, அந்த பணத்தை கொடு மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. முத்து வேகமாக அந்த பணத்தை பிடிங்கிடுறாரு, வாங்கி எண்ணி பார்க்குறாரு. என்னங்க இவன் பணத்தை வாங்கி எண்ணி பார்த்துட்டு இருக்கிறான், அப்படின்னு சந்தேகம் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. முத்து சொல்கிறாரு, பரம்பரை திருடனை கூட நம்பிடலாம், ஆனால் இவனை நம்ப முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. முத்துவும் ரவியும் பணத்தை எண்ணி பார்க்குறாங்க. முத்து இதில் 30,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு ரவி சொல்கிறாரு. பாத்தியாப்பா, நான் தான் இவனை ஃப்ராடுன்னு சொன்னேன்ல, பணத்தில் 4,000 ரூபாய் குறையுதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. 4,000 ரூபாய் ஏண்டா எடுத்த அப்படின்னு ரவி கேட்குறாரு.
மனோஜ் சொல்கிறாரு, அந்த பணத்தை நான் எடுக்கலடா, டிக்கெட் கேன்சல் பண்ணதுக்கு கேன்சலேஷன் ஃபீன்னு எடுத்துட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பணத்தையும் சீக்கிரமாகவே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இவர் பெரிய தர்ம பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.